டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் அஸ் அன் அஸ்ட்ராலாஜிக்கல் ரெமெடி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதுக்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது சப்தஸ்வரங்கள், 12 ராசிகள், அதுக்கப்புறம் நவகிரகங்கள், 9 கிரகங்கள். அந்த 9 கிரகங்களில் எல்லா கிரகத்துக்கும் ஒரு ராசி கட்டம் இருக்குது. ஆனால் சில முக்கியமான கிரகங்களுக்கு 2, மேஷ விருச்சிகம் செவ்வாய்க்கு, ரிஷப துலாம் சுக்கிரனுக்கு, புதன் கன்னி, அதாவது மிதுனமும் கன்னியும் புதனுக்கு, செவ்வாய் பார்த்தது சூரியனுக்கு சிம்மராசி, சந்திரனுக்கு கடகராசி, அப்புறம் தனுசும் மீனத்தும் குரு, அப்புறம் மகரம் கும்பம் 2த்துக்கும் சனி ராசி தான் அதிபதி. ஸோ இப்போ என்னாச்சு, நவகிரகங்களில் 7 கிரகங்களுக்கு 2 கிரகங்களுக்கு என்ன இருக்குது, ஆளுக்கு ஒரு ராசியும், பாக்கி இருக்கிறவர்களுக்கு தலா 2. ஒரு இடத்துல ஒன்று என்ன பண்ணோம், உச்சமாக இருக்கும், இன்னொரு இடத்துல நீச்சமாக இருக்கும். சில இடத்துல தீவிர ஸ்வரங்கள் அதுக்கு உரித்ததாக கொண்டிருக்கும். சில இடத்துல சாதாரண கோமல ரீ, தீவிர ரீ அப்படின்னா ரிஷபம் என்றால் தீவிரமாகவும், ரிஷபம் என்றால் சாதாரண ரிஷபமாகவும் அதற்கு வகுத்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். இதில் சில விஷயங்களை ரொம்ப அதாவது எலாபரேட்டாக பேசினாதான் ஓரளவுக்கு புரியும் அப்படி இருக்கும். ஆனால் இந்த விஷயங்களை நம்ம அடிப்படையில் தெரிஞ்சிட்டாலே ஒரு இடத்துல நம்மளுக்கு இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்க முடியும். நிச்சயமாக அதாவது ஒரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை, ஒரு இடத்துல இருக்க திரிகோணம், அதுக்கப்புறம் 4 இடத்துல பார்க்கும், அப்படியெல்லாம் உண்டு. அதாவது எல்லா கிரகத்துக்கும் 1, 4, 7, 10 அதுபோல் இடத்த பார்த்துக்கும். அப்புறம் சில அதே கிரகங்களை 3, 6, 9 அதுபோல் திரிகோணத்தில் பார்க்கும். அதுக்கப்புறம் சிலதெல்லாம் 1, 5 அதனோட ராசி அதனோட தசை காலம் நடக்கும் பொழுது அதனோட சொந்த ராசியில் வச்சு அது சில வேலைகளெல்லாம் செய்யும். சில ராகம் ஒரு ராசி ஒரு இடத்துல உச்சமாக இருக்கும், ஒரு கிரகம் ஒரு ராசியில் அப்படின்னு சொன்னால் அதற்கு 7வது இடத்துல அது நீச்சமாக இருக்கும். இது இல்லாமல் நிழல் கிரகங்கள் ராகு கேத்து அப்படின்னு நம்ம அதை பற்றி இங்கே பேச வரவே இல்லை. அது இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம எடுத்துக்கவே இல்லை. நம்ம எடுத்துக்கிறது மேஜராக சூரியன் சந்திரன் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் சில கிரகங்களுக்கு 2 ராசி கட்டங்கள் இருக்குது, சிலதுக்கு 1 இருக்குதுன்னு சொன்னால் அது ஜோதிஷ சாஸ்திரத்தில் அவர்களுடைய அந்த காலவர்த்தம் இருக்குல்ல, காலவர்த்தமானம் அப்படி சொல்லும்போது ஒரு இடத்துல அது எப்படி அந்த சந்தியில் மாறுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த காலச்சக்கர கட்டத்தெல்லாம் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் காலதீபிகை அப்படின்னு பெரிய பெரிய புஸ்தகங்கள்லாம் இருக்குது இந்த ஜோதிஷத்தை பற்றி மட்டுமே சொல்கிறதுக்கு. அதில் அந்த இசை எங்கேயும் அவங்களாம் புகுத்தவே இல்லை. ஆனால் இசை காந்தர்வ சங்கீதம், காந்தர்வ வேதம்னு வரும்போது அது எங்கேயும் என்ன பண்ண முடியும், அதால் தன்னை உள்ளுக்குள்ளே புகுத்தி என்ன இதுன்னு இருக்குது பார்த்துக்க முடியும். அதனோட சிறப்பு அதனால் வெளிக்காட்ட முடியும் அப்படின்னு. அதனால தான் நம்மளோட பிஹேவியரை மாற்றிக்கிறதுக்கு சிலதெல்லாம் முக்கியமாக முடியும். முதல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பேசணும்னு சொன்னால், நம்ம இந்த சேனலில் சொல்லிட்டு இருக்கிற விஷயமே இந்த 1400 போல் இருக்கிற எபிசோடில் கொடுக்குற முக்கியமான கருத்துக்கள் எல்லாமே பிஹேவியர் மாடிஃபிகேஷன் தான். நம்மளுடைய நடை உடை பாவனைகளை எப்படி சீர்திருத்திக்க முடியும், அதை எப்படி செம்மையாக்க முடியும், அது எப்படி நம்மளோட சமுதாயத்தில் பழகுவதற்கு அது பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு பார்க்கறது தான். ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் பார்க்கும்பொழுது நம்மளோட பிஹேவியர் அவுட் டு பி மாடிஃபைடு. இருக்கிற பிஹேவியரை ஜென்மத்தில் நம்மளோட பர்த் சார்ட் பிரகாரம் நம்மளுக்கு என்ன மாதிரி நடை உடை பாவனைகள் இருக்கும், எப்படி உள்ள எண்ண ஓட்டங்கள் இருக்கும் அப்படின்றது பொதுவான கருத்து தான். ஆனால் பழக்கம்னு ஒன்று இருக்குல்ல, நேச்சரை காட்டிலும் நர்ச்சர்னு ஒன்று இருக்குது. அதாவது ஜெனட்டிக் பொட்டன்ஷியலில் சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் அந்த ஜெனட்டிக் பொட்டன்ஷியலில் சிலதெல்லாம் நம்ம கண்ணில் பார்த்துக்கவே இல்லை, அதுபோல் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் என்ன ஆகிடும், அதெல்லாம் நல்லிஃபை ஆகிட்டு மாடிஃபைடு பிஹேவியரை நம்மளால் வெளிக்காட்ட முடியும். இதர் எப்படி ஏற்புடைய கருத்து, இந்த கருத்துக்கு நிறைய பேர் செவி சாய்ப்பாங்க. அதை நம்ம அதான் எப்படி பண்ணுறது கொஞ்சம் சொல்லித்தாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களாம் நம்மளோட ஒர்க் ஷாப்பில் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், பேசிக்கிறோம். அதுபோல் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்பொழுது இந்த இசை மூலமாக அந்த ஒரு கிரகத்தோட தீக்ஷண்யத்தை என்ன பண்ண முடியும், நம்ம ஃபேவரபுளாக மாற்றிக்க முடியும். அதே மாதிரி அந்த ஒரு கிரகத்தோட சரியான பார்வை இல்லை, அந்த சமயத்தில்
நிறைய இடைஞ்சல் வரும் அப்படின்னாலும் அதையும் நம்ம வந்து இசை மூலமாக மாற்றி அமைத்து கொள்ள முடியும். மாற்றி உடனே சில பேர் ரொம்ப ஜோதிஷத்தில் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது எப்படி முடியும் அப்படின்னுவாங்க. ஆனால் ஜோதிஷம் என்கிறது ஒரு பெரிய சயின்ஸு, இசை என்பதும் பெரிய சயின்ஸு. அது வந்து நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்காக மட்டும்தான் பாடுறதுன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. இசை என்பது ஒரு பெரிய சயின்ஸ். அது நம்மளோட எமோஷ்னல் பேலன்ஸை எப்போவுமே ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ரெண்டுமே சயின்ஸ் தான். அப்போ ஜோதிஷத்தில் சயின்ஸ்ன்னு எடுத்துட்டா அதுபோல் அதுக்கு ஒரு சிறப்பு வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் பரிகாரம்னு வரும்பொழுது தான் அது சாத்தியம் இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய ஜோதிஷத்தில் சிறப்பு தெரிஞ்சவங்க எல்லாருமே பரிகாரம் என்பது ஏற்புடையதில்லை. பரிகாரம் பண்ணினாலும் அது ஒன்றும் அப்படி பெரிய பலன் அளிக்காது. பரிகாரத்துக்கு நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் நம்ம சாப்பாடே கொடுக்காம இருக்கோம். நிறைய பேருக்கு சாப்பாடு டிப்ரைவ் பண்ணியிருக்கோம் பசி நேரத்தில் அப்படின்னு சொன்னால், இப்போ அது என்ன பண்ணலாம், நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்தா அதை மிட்டிகேட் பண்ணலாமே தவிர அந்த ஏற்கனவே கொடுக்காம இருந்ததோட ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கே, தட் கேனாட் பி எஸ்யூர்டு, தட் வில் ஹேவ் டு அண்டர்கோ. எங்கேயுமே அதாவது மனுஷனுக்கு மெச்சூர்டு பிஹேவியர் இருக்கணும்னு சொன்னால் எது வருதோ அதை விருப்பப்பட்டு ஏற்றுக்கொள். எது வரலையோ டு நாட் ரன் பிஹைண்ட் இட். அதோட பின்னாடி ஓட வேண்டாம். எது வரலையோ அது வரட்டும். ஒருவேளை லேட்டாக ஆகும்னு வைங்க, 300 சைக்கிள் போயிட்டு காத்துருக்கலாமே தவிர இப்போவே வேணும்னு யூ கேனாட் கோ அண்ட் என்ன ஸ்நாச் இட் ஃப்ரம் சம்படி எல்ஸ். இன்னொருத்தர்கிட்டேருந்தும் அதை பிடிங்கிட்டு வர முடியாது. நமக்கு இருக்கிறதே வேணும்னு சொல்லி அடம் பிடிக்க முடியாது. இது புரியாதது எப்போ இருக்கணும், ஒரு 3 அல்லது 4 வயதில் தனக்கு ஓணும்னு கேட்டது கொடுக்கலன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அது என்ன அந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அதை டைவர்ட் பண்ணி தான் அழைச்சிட்டு போக முடியுமா இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த சைல்டு அனேபிள் டு கிராஸ்ப் தி இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்துக்க தெரியாதுன்றதுனால. ஆனால் வளர்ந்துட்டோம், நம்மளுக்கு ஒரு 25 வயசில் இதெல்லாம் சிலதெல்லாம் தகாது நடக்கிறதுன்னு நாம் நினைக்கிறோம். அப்படின்னாலும் அது தகாதது, ஏற்புடையதில்லை என்றாலும் அது என்ன பண்ணோம், வருவதை விருப்பப்பட்டு ஏற்றுக்கொள், வருவதை தவிர்க்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுட்டா அந்த பீரியடு எல்லாமே டெம்பரவரி தான். இந்த உலகத்தில் எல்லாமே டெம்பரவரி தான். அந்த எல்லாமேக்கு அடியிலையும் ஒரு ஃப்ளாரசன்ட் கலரில் என்ன கலர் பண்ணிக்கலாம், டெம்பரவரின்றதையும் அவர் என்ன பண்ணிடலாம், ஒரு ப்ளூ கலரில் என்ன பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஏன் ப்ளூ கலர்னு சொன்னால் இட் இஸ் ப்ளூ ரிலேட்டட் டு வாட்டர் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அது தண்ணியில் கரையிற மாதிரி நிச்சயமாக நம்மளை விட்டு என்ன பண்ணிடும், நகர்ந்து போயிடும். ஸோ அதனால் இந்த பிஹேவியரை மாடிஃபை பண்ணிக்கிறது அப்படின்னா அது நம்மளோட பிஹேவியரை மாடிஃபை பண்ணினாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் வருதா இருந்தாலும் இசை ஒரு நல்ல துணை புரியும். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. அதனால் அது எந்த இடத்துல கிரகம் எந்த ஸ்வரத்துக்கு அதிபதியாக இருக்கிற ஒரு ராசியில் அந்த கிரகம் வந்து நம்மளுக்கு என்ன இடையூறுகளை தரும் என்று நினைக்கிறோமோ அந்த கிரகத்துக்கு இருக்கிற ஸ்வரம் நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டோம். எங்கே என்ன ரீ வரும், என்ன ரிஷபம் வரும் அப்படின்லாம் நம்ம காமிச்சோன்னு சொன்னால் அதை நம்ம அதில் பொருத்தி பார்த்து அந்த ஸ்வரங்கள் வரக்கூடிய ராகங்களை பாடி பார்க்கறது, கேட்டு பார்க்கறது, அப்புறம் வாசித்து கேட்கறது, இது எல்லாமே நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். அதனால் இசை ஒரு என்ன அந்த பலன்களை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடியது. அதை கொஞ்சம் என்ன எதிர்மறை கருத்துக்கள் இருக்குன்னா அதனோட வேகத்தை குறைக்கிறதுக்கு இசை ஒரு நல்ல தெரப்பியூட்டிக் எய்டு, அது ஒரு நல்ல மருந்தாக அமையும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.